நீங்களும் உஷாரா இல்லைன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகிடும். ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு அன்னோன் பர்சன் ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. எனக்கும் அமௌண்ட் கிரெடிட்டட் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் யார் கிரெடிட் பண்ணுவாங்கன்னு பார்க்க போவேன். அப்போது உடனே நான் யூபிஐ பின் போட்டு என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கும்போது ஜீரோ ஆகிடும். ஏன்னா அவங்க எனக்கு கிரெடிட் பண்ணும்போதே வித்ட்ரான் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. நான் இங்கே செக் பண்ணும்போதே யூபிஐ பின் போட்ட உடனே என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ என்னோடய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகிடும். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க மிகப்பெரிய ஸ்கேம். உங்களுக்கு அன்னோன் பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. மேக்ஸிமம் 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்லாம் டெபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்பர் வந்து 1930 அண்ட் தென் வெப்சைட் வந்து cybercrime.gov.in அதில் போய்ட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள உஷாராக இருக்க சொல்லுங்கள்.